ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலை 360 டெய்லர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு சில பேர் வந்து எனக்கு கமெண்ட்ல கேட்குறது, அக்கா நான் வீட்ல இருந்து ஸ்டிச் பண்றேன், நல்லாவே ஏர்ன் பண்றேன். சில டைம் வந்து கம்மியாவும் இருக்கு. ஆனாலுமே ஓரளவுக்கு நான் வந்து வருமானம் சம்பாதிக்க தான் செய்றேன். ஆனா எனக்கு என்னோட அமௌண்ட் எங்க போகுதுன்னே தெரியல. எனக்கு வந்து பயங்கர செலவாகுற மாரி இருக்கு. எப்படி சேவிங்ஸ் பண்றதுன்னு எனக்கு தெரியல. நீங்க எப்படி ஃபாலோ பண்றீங்க அப்படின்னு கேட்குறவங்க, கண்டிப்பா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. இதுல சொல்ற சின்ன சின்ன டிப்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல சொல்ற சின்ன ஐடியா கூட உங்களுக்கு வந்து கண்டிப்பா உங்களுக்கு சேவிங்ஸ் பண்ணதுக்கு ஊக்குவிப்பா இருக்கும். அது என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ இருக்க போகுது. நீங்க இந்த சேனலை இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த சேனல்ல வர எல்லா வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க இன்னும் மிஷின்ல உட்காந்து தைக்க ஆரம்பிக்கல அப்படின்னா, தச்சுக்கிட்டே வீடியோ பாருங்க. அப்போ உங்களுக்குமே ஒரு ப்ளவுஸ் தச்ச மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு விஷயம் நான் வந்து தெளிவா சொல்லிர்றேன். நான் வந்து நீங்க ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களோட யோசனை என்ன இருந்திருக்கும் அப்டின்னா, என் ஹஸ்பண்டோட காசு எல்லாமே வந்து செலவாயிருதுக்கா. ஏதோ ஒரு வருமானம் நான் சம்பாதிச்சேன் அப்டின்னா, எனக்கு வீட்ல வந்து ஒரு சின்ன சின்ன தேவைக்கு யூஸ் ஆகும் அப்டிங்கிற மாரி தான் நம்ம எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். எந்த தொழிலா இருந்தாலும் சரி. டெய்லரிங்கா இருந்தாலும் சரி, இல்ல ஆரி ஒர்க் பண்றவங்களா இருந்தாலும் சரி, வீட்ல இருந்து நீங்க என்ன பிசினஸ் பண்ணாலும் இப்டி நெனச்சு தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு நல்ல வருமானமே சம்பாதிக்க முடியும் அப்டிங்கிற எண்ணமும் உங்களுக்கு வந்துரும். அப்பதான் உங்களுக்கு என்ன தோணும் அப்டின்னா, ஒரு சேவிங்ஸ் பண்ணா நல்லாருக்கும் அப்டிங்கிற மாரி தோணும். எப்பவுமே நீங்க ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சுக்கோங்க. உங்க கையில ரூ. 1000 வருமானம் வருது அப்டின்னா, ஒரு ரூ. 800 செலவு பண்ணிக்கோங்க. ரூ. 200 சேவிங்ஸ் பண்ணணும். அப்படிங்கிற தாட் வந்து உங்க மனசுல இருக்கணும். ரூ. 1000 நான் சம்பாதிச்சுக்கிறேங்கிறத விட, ரூ. 800 தான் நான் சம்பாதிச்சிருக்கேங்கிற நெனப்பு உங்கட்ட இருந்துச்சு அப்டின்னா, கண்டிப்பா உங்களால ரூ. 200 எடுத்து வைக்க முடியும். இன்னொன்னு, ஒரு சில பேருக்கு வந்து வீட்ல என்னன்னா, உன்னோட தையல் காசு எதுவுமே கேட்க மாட்டாங்க. ஒரு சில பேர் வீட்ல வந்து அந்த காசையும் வச்சு தான் வீட்ட வந்து ரன் பண்ணுவாங்க. இப்படி 2 தரப்பட்ட மக்களும் இருந்திருப்பீங்க, வீடியோ பார்க்குறவங்க. அப்போ ஒரு வேள உங்களுக்கு வந்து உங்க வீட்ல யாருமே கேட்கல அப்படிங்கும்போது, உங்களால எதுல இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்க்கணும். ஒரு சில பேருக்கு வந்து சீட்டு போடுறது பிடிக்கும். ஒரு சில பேருக்கு வந்து நகைச்சீட்டு கட்டுறது பிடிக்கும். இந்த மாரி உங்களுக்கு என்ன வந்து உங்களால பண்ண முடியும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். உங்க வருமானம் எவ்வளவு அப்படிங்கிறதும் தெரியும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரூ. 5000 நீங்க சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா, அதுல ஒரு ரூ. 2000 வந்து உங்களால எடுத்து வைக்க முடியும் அப்படின்னா, கண்டிப்பா பண்ணுங்க. இல்லக்கா என்னால ரூ. 1000 தான் எடுத்து வைக்க முடியும் அப்படின்னா, அந்த ரூ. 1000 எடுத்து வைங்க. எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, எப்பவுமே செலவு பண்ணதுக்கு முன்னக்கூட்டி உங்களோட சேவிங்ஸ எடுத்து வச்சுட்டு செலவு பண்ணா மட்டும் தான் உங்களால சேவிங்ஸ் பண்ண முடியும். நான் எல்லா செலவையும் முடிச்சுட்டு மீதி இருக்கிறத சேவ் பண்றேன் அப்படின்னா, கண்டிப்பா கையில காசே இருக்காது. அதனால தான் நான் சேவிங்ஸ்ன்னு எப்பவுமே தனியா வந்து நீங்க எடுத்து வைங்கன்னு சொல்றது. இன்னொன்னு, அக்கா டெய்லரிங் தொழில்ல வந்து என்ன எப்படி அக்கா நீங்க வந்து மந்த்லி வந்து இவ்வளோ இன்கம் வருது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்க கேட்கிறீங்க. நானுமே வந்து டெய்லி செலவு பண்ணுவேன். இப்போ ஒரு ரூ. 500 சம்பாதிக்கிறேன்னா, ஒரு ரூ. 200 செலவு ஆயிருக்கும். நான் இல்லன்னுலாம் சொல்லல. அதனால நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இன்னைக்கு வருமானம் எவ்வளவு அப்படிங்கிறத நைட்டு தூங்குறதுக்கு முன்னக்கூட்டி எழுதிருவேன். அதே மாரி அன்னைக்கு என்ன நான் செலவு பண்ணேன் அப்படின்னாலும், அதையும் நான் எழுதிருவேன். அது வந்து எனக்கா செலவு பண்ணியிருந்தாலும் சரி, இல்ல ஒரு லைனிங் வாங்கியிருக்கிறதா இருந்தாலும் சரி, இல்ல வீட்ல எதுக்காவது ஒண்ணுக்கு வந்து நான் செலவு பண்ணாலும் சரி, நான் எழுதிருவேன். என்னோட வருமானம் ஒரு பக்கம் இருந்துட்டே இருக்கும். அதே மாரி எவ்வளோ செலவு பண்றேன் அப்படிங்கிறதும் டெய்லி இருக்கும். ஏன் அப்படி எழுதுறேன் அப்படின்னா, முன்னாடிலாம் வந்து நான் இன்கம் மட்டும் தான் எழுதிட்டு இருந்தேன். நான் வந்து செலவு எழுதுறதில்ல. அப்போ வந்து நான் என்ன செலவு பண்றேன்னே எனக்கு தெரியாம போச்சு. நான் எது எதுக்கு வந்து தேவையில்லாம செலவு பண்றேங்கிறது என்னால கண்டுபிடிக்க முடியல. ஆனா ஒரு சில நாள்ல இப்ப வந்து கொஞ்சம் வருஷமா வந்து என்னோட செலவை நான் எழுதும்போது, எது தேவையில்லாத செலவு, எது தேவையோட செலவு பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. நான் அதையுமே வந்து குறைச்சுக்கிறதுக்கு எனக்கு அது ஈஸியா இருக்கு. நீங்களுமே இப்ப தான் புதுசா வந்து நான் ஒரு தொழில் பண்றேன்க்கா, நான் ஒரு வருமானம் சம்பாதிக்கிறேன். இத எப்படி சேவிங்ஸ் பண்ணணும்னா, கண்டிப்பா டெய்லி உள்ள செலவ டெய்லி எழுதுங்க. எப்பவுமே வந்து நோட்ல நான் நோட் பண்ணி வைக்கிறேன். இல்ல வந்து ஏதாவது ஒரு பேப்பர்ல எழுதி வைக்கிறேன். இல்ல மந்த்லி சீட் மாரி ஒரு பேப்பர் ரெடி பண்ணி நான் எழுதி வைக்கிறேன். ஏதோ ஒரு மெத்தட்ல உங்களோட வருமானம் டெய்லி எவ்வளவு, நான் எவ்வளோ செலவு பண்ணிட்டு இருக்கேன், எதுக்காக செலவு பண்ணேன் அப்படிங்கிறதையும் எழுதுங்க. அப்பதான் 1 மாசம் நம்ம ஃபுல்லா நம்ம அத பார்த்தா மட்டும் தான், நம்ம எந்தெந்த இடத்துலலாம் வந்து இதெல்லாம் தேவையில்லாம செலவு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தெரியும். அத குறைச்சுக்கிட்டா மட்டும் தான் நம்மளோட சேவிங்ஸ் வந்து அதிகமா இருக்கும். ஒரு சில பேர் நெனைப்பீங்க, அக்கா நீங்க வந்து ரூ. 20,000 ரூ. 15,000 அப்படி சம்பாதிக்கிறீங்க. அதனால உங்களுக்கு சேவிங்ஸ் எடுத்து வைக்க முடியுது. நான் வந்து ரூ. 5,000 தான் சம்பாதிக்கிறேன். இதுல எப்படிக்கா சேவிங்ஸ் எடுத்து வைக்க அப்படிங்கிற மாரி யோசிக்கிறீங்க. நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நீங்க ரூ. 5,000 சம்பாதிச்சாலும், நான் ரூ. 5,000 சம்பாதிக்கும்போதும் ரூ. 1,000 நான் எடுத்து வைக்க தான் செஞ்சேன். இன்னொன்னு ப்ரீ பிளானா இருங்க. உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து கண்டிப்பா கட்டணும் அப்படிங்கிறது தெரியும். அதெல்லாம் வந்து மந்த்லி எடுத்து வச்சு சேவிங்ஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு பெருசா செலவாகுற மாரி தெரியாது. எதெல்லாம் சொல்றேன் அப்டின்னா, இப்ப வந்து இந்த மந்த் வந்து மே மாசம், நான் ஜூன் மாசம் ஸ்கூல்ல ஃபீஸ் கட்டணும். அது நமக்கு நல்லாவே தெரியும். அப்போ இந்த மந்த் வந்து நான் ஃபீஸ் கட்டுறதுக்கு, நான் அடுத்த வருஷத்துக்கு கஷ்டப்படாம இருக்கணும் அப்டின்னா, இந்த மந்த்லேருந்து இப்போ போன வருஷம் வந்து என் குழந்தைக்கு இவ்ளோ ஃபீஸ் அப்டின்னா, இந்த வருஷம் அதுலேருந்து ஒரு ரூ. 2,000 கூட இருக்கும். அப்படிங்கிற மாரி மைண்ட் செட் வச்சுட்டு, அத பிரிச்சு நான் மாசம் மாசம் எவ்வளோ எடுத்து வைக்கணும்னு பார்த்துட்டோம் அப்டின்னா, இந்த மொத்தமா குடுக்குற அமௌண்ட் வந்து
கொஞ்சம் சேவிங்ஸ்ல இருக்கும். அப்ப வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இந்த மாரி தான் நான் சில விஷயங்கள் பண்ணுவேன். கண்டிப்பா வந்து ஸ்கூல் ஃபீஸ்க்குன்னு ஒரு அமௌண்ட்ட மந்த்லி மந்த்லி நான் எடுத்து வைப்பேன். அது எதுக்கு அப்டின்னா, ஸ்கூல் ஃபீஸ் கட்டும்போது அந்த நேரத்துல வந்து திணற வேண்டாம். எதையும் நகைய கொண்டு வைக்க வேண்டாம். யார்ட்டயும் போய் கடன் வாங்க வேண்டாம். அந்த மாரி இதுக்கு. அதுக்கப்புறமா இந்த ஸ்கூல் டைம் அப்படிங்கும்போது ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்கூல் பேக்கு, நமக்கு வந்து நோட்டு, புக்கு, பென்னு இந்த மாரி புதுசா லஞ்ச் பேக்கு, லஞ்ச் டிஃபன் பாக்ஸு, வாட்டர் கேனு இந்த மாரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வரும். இது ஒரு அமௌண்ட் வரும். இதுக்குமே வந்து தனியா நம்ம அமௌண்ட் வச்சிருந்தோம் அப்டின்னா, நம்ம வந்து அந்த நேரத்துல வந்து கஷ்டப்படவும் வேண்டாம். எப்பவுமே வந்து நீங்க டெய்லர் தொழில் பண்றீங்க அப்டின்னா, இன்னைக்கு நீங்க ஒரு ப்ளவுஸ் தச்சு ரூ. 100 தான் சம்பாதிச்சிருக்கீங்க. ரூ. 80 செலவாயிட்டு அப்டின்னா, அந்த ரூ. 20 எடுத்து வைங்க. நாளைக்கு எவ்வளோ சம்பாதிக்கிறீங்களோ அத எழுதுங்க. அந்த மாரி பண்ணா மட்டும் தான் சேவிங்ஸ் பண்ண முடியும். அதாவது நம்மளோட வருமானம் எவ்வளவோ, அதுல என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு 10% இல்ல 20% நீங்க எடுத்து வைக்கிறது உங்களுக்கு நல்லது. எப்பவுமே நமக்கு வந்து ரூ. 1000 வருது வருமானம் அப்டின்னா, நமக்கு ரூ. 1100 செலவு இருக்கும். அது உண்மதான். ஆனா, நம்ம தான் அத இழுத்து புடிச்சு, நம்ம வந்து ஒரு சேவிங்ஸ்ன்னு ஒரு ரூ. 100 எடுத்து வைக்கணும். அப்பனா மட்டும் தான் உங்களால சேவிங்ஸ் பண்ண முடியும். நெறைய பேர் என்ன நெனைக்கிறீங்க அப்டின்னா, "அக்கா உங்களுக்கு நெறைய சம்பாத்தியம் வருது. அதனால உங்களால எடுத்து வைக்க முடியுது." அப்படி இல்ல. அப்பவும் நான் அந்த 15,000 செலவு பண்ணணும்னு நெனச்சா பண்ணிர்லாம். ஆனா, இல்ல நமக்கு வேணும், ஒரு சேவிங்ஸ் தேவைப்படும் அப்படிங்கிற மாரி இருக்கிறதுனால தான் நம்ம சேவிங்ஸ் பண்றோம். அதனால நீங்களுமே உங்களோட வருமானத்த முதல்ல எழுத ஆரம்பிங்க. நீங்க எந்த இடத்துலலாம் செலவு பண்றீங்க அப்படிங்கிறத பாருங்க. எது வந்து நமக்கு தெரிஞ்சு கரெக்ட்டா இருக்கு. ஏன்னா, இன்னைக்கு நான் செலவு பண்ணும்போது அது தப்பா, ரைட்டான்னு தெரியாது. நான் 1 மாசம் வந்து கணக்கு பார்க்கும்போது தெரிஞ்சிரும். இந்தந்த இடத்துலலாம் இந்த செலவு பண்ணியிருக்க வேண்டாம், அப்படிங்கிற மாரி தோணும். அத வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ணிக்கிடுவேன். சுத்தமா கம்மி பண்ணிக்கிடுவேனா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஓரளவுக்கு. என்னால இப்போ ஒரு ரூ. 500 எக்ஸ்ட்ரா நான் செலவு பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னா, ஒரு ரூ. 200 கம்மியாவே செலவு பண்ணா போதும் அப்படிங்கிற மாரி நான் மைண்ட் செட்டுக்கு வந்துருவேன். அந்த மாரி பண்ணணும். இன்னொன்னு, இந்த சின்ன சின்ன விஷயங்கள் வாங்க போறீங்க, ஒரு கடைக்கு போறீங்க அப்படின்னா, நான் என்ன வாங்க போறேனோ அத மட்டும் எழுதிட்டு போங்க. நம்ம வந்து ஒரு கடைக்கு போறோம் அப்படின்னா, அங்க 1000 விஷயம் இருக்கும். நம்ம எல்லாமே வாங்கணும்னு அவசியமும் கிடையாது. அதனால நமக்கு என்ன வாங்குறதுக்காக நம்ம அங்க போனோமோ, அத மட்டும் வாங்குங்க. காசு இருக்கு அப்படிங்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா 2 பொருள வாங்கி வீட்டுக்குள்ள வைக்கணும் அப்படிங்கிற மாரி யோசிக்காதீங்க. எப்பவுமே வந்து தேவைக்கு என்ன தேவையோ அத வாங்குனீங்க அப்படின்னா, உங்களோட சேவிங்ஸ் வந்து அதிகமாகும். எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு மளிகை ஜாமான் வாங்க போறேன். இல்ல ஒரு லைனிங் வாங்க போறேன்னா, எனக்கு என்ன லைனிங் தேவையோ அது மட்டும் தான் வாங்க போவேன். அது போக நான் வந்து லைனிங் வாங்குற இடத்துல வந்து சாரி விக்கிறாங்க. அந்த சாரி பிடிச்சிருந்துச்சு நான் போய் வாங்குனேன்னா, அது எனக்கு செலவு தான். அன்னைக்கு வந்து எனக்கு தெரியாது. ஆனா மறுநாள் வந்து எனக்கு ஏதோ ஒரு இடத்துல வந்து இக்கட்டான சூழ்நிலை வரும்போது, ஒரு வேள அந்த சேவிங்ஸ் வச்சிருக்கலாமோ அப்படிங்கிற மாரி தோணும். அதனால இந்த தொழில பொறுத்தவரைக்கும் எப்ப வருமானம் அதிகமா வரும், எப்ப கம்மியா வரும் அப்படிங்கிறது தெரியாது. அப்படிங்கும்போது நீங்க வந்து உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு சேவிங்ஸ் வச்சுக்கோங்க. இப்ப நான் இந்த மாசம் ரூ. 10,000 தான் எனக்கு வருமானம் இருக்கு அப்டின்னா, போன வருஷம் எனக்கு ஒரு 15,000 போன மாசம் ரூ. 15,000 இருந்திருக்கும். அதுலேருந்து ஒரு ரூ. 5,000 நான் எடுத்து வச்சிருந்திருப்பேன். அந்த பணம் இந்த மாசம் நான் வந்து செலவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாரி பண்ணா மட்டும் தான் உங்களால வந்து கண்டிப்பா சேவிங்ஸ் பண்ண முடியும். இது போக உங்களால வந்து பேங்க் அக்கவுண்ட்ல ஒரு ரூ. 1000 உங்க பேர்ல போட்டு வைக்க முடியும்னா போட்டு வைங்க. அதெல்லாம் ஒரு சேவிங்ஸ் தான். ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு நகை வாங்குறீங்க. ஒரு ரூ. 10,000 கம்மியா இருக்கு அப்டின்னா, அந்த அமௌண்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாரி நீங்களே உங்க வீட்டு தேவை என்ன? உங்களுக்கு என்னென்ன செலவு இருக்கு? அத பார்த்து நீங்களே வந்து முதல்லயே செலவுக்கு எடுக்கிறத விட்டுட்டு, முதல்ல சேவிங்ஸ்க்கு எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறமா செலவு பண்ணுங்க. அதுக்காக நான் செலவே பண்ண மாட்டேனா அப்படின்னு கேட்டாலும் கிடையாது. எனக்கு ஒரு டீ குடிக்கணும்னு தோணுது. நம்ம போயிட்டுருக்கோம் எங்கேயாவது. அதெல்லாம் நான் பண்ண தான் செய்வேன். அதுக்காக கஞ்சமா இருந்து ரூ. 1 கூட நான் செலவு பண்ணாம இருப்பேனான்னு கேட்டா, அப்படி இல்ல. எது தேவை, எது தேவையில்ல அப்படிங்கிறது இருக்கு. நம்மளோட வருமானம் வந்து நமக்கு தேவையான விஷயங்கள வாங்கிக்கிறதுக்கு ஓகே. அதுவே வந்து நான் என்னோட சம்பாத்தியம் ஃபுல்லாவே நான் ட்ரெஸ் தான் எடுப்பேன். இல்ல நான் என்னோட சம்பாத்தியம் ஃபுல்லாவே எனக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கி வீட்ல வைப்பேன். அந்த மாரி இல்லாம, உங்களுக்குன்னு ஒரு சேவிங்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. எத்தன நாள் வந்து இவ்வளோ வருமானம் வருங்கிறது எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. அப்படிங்கும்போது கிடைக்கும்போது ஆப்பர்ச்சுனிட்டிய பயன்படுத்தி நம்மளால சேவிங்ஸ் முடிஞ்ச அளவுக்கு பண்ணோம் அப்படின்னா, பின்னாடி நமக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு எமர்ஜென்சி சூழ்நிலை வருது, ஒரு மெடிசின் தேவைப்படுது அப்படின்னா, அதுக்குமே கண்டிப்பா வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால தான் எப்பவுமே நான் சேவிங்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றது. நீங்களுமே வந்து இப்ப தான் நீங்க வந்து இவ்வளோ நாள் நான் எதையுமே ஃபாலோ பண்ணலக்கா அப்படின்னு சொல்றவங்க கூட, இன்னையிலேருந்து ஒரு நோட் எடுங்க. ஒரு சின்ன நோட்டு ஒரு 40 பக்க நோட்டா இருந்தா கூட பரவால்ல. டெய்லி வந்து நீங்க எவ்வளோ வருமானம் ஒரு ரூ. 100 இல்ல ரூ. 50 சம்பாதிச்சாலும் அத எழுதி வைங்க. எவ்வளோ செலவு பண்றீங்கன்னு பாருங்க. உங்க ஹஸ்பண்ட் உங்களுக்கு ஒரு ரூ. 100 குடுக்குறாங்கன்னா, அதுக்கு நீங்க என்ன செலவு பண்றீங்கன்னு பாருங்க. ஏன்னா, நம்ம செலவு பண்றத எழுதி வைக்கும்போது மட்டும் தான், நம்ம எத செலவு பண்றோம், எது வந்து தேவையில்லாம வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறது கண்டுபிடிக்க முடியும். எல்லா டைமும் வேணும்னே நம்ம வாங்க மாட்டோம் தேவையில்லாம. இருந்தாலும் ஒரு சில டைம் வந்து நம்மளே அறியாம நமக்கு வந்து இது வாங்கணும்னு தோணியிருக்கும், வாங்கியிருப்போம்.
இப்படி பண்றதுனால உங்களோட வருமானம் அதிகரிக்கவும், இப்ப இந்த மாசம் நான் ரூ. 10,000 சம்பாதிச்சிருக்கேன். நான் அடுத்த அடுத்த வருஷம் எப்படியாவது நான் ரூ. 12,000 சம்பாதிக்கணும் அடுத்த மாசம். அப்படிங்கிற மாரி உங்களையே மோட்டிவேட் பண்ண முடியும். இன்னொன்னு வருமானம் இருந்தா மட்டும் தான் உங்களால வந்து உங்களுக்கு தேவையான விஷயங்களையும் வாங்க முடியும். நான் அதனால தான் வீட்ல இருந்தாலும் பரவால்ல, எனக்கு ஒரு தொழில் தெரியும் அப்படின்னா, மிஷின சும்மா போடாதீங்க. ஏதோ ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு அந்த வருமானம் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட இன்னொருத்தங்கள வந்து டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அப்படிங்கிறதுக்காக தான் நான் எப்பவுமே சொல்லுவேன், உங்களால முடிஞ்சது பண்ணுங்கன்னு. எல்லா நேரமும், எல்லா டைமும் வந்து காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் மிஷின்ல உட்காந்து தைக்கணும். நீங்க வந்து ஒரு நாளைக்கு ரூ. 1000 சம்பாதிக்கணும். ரூ. 500 சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது இல்ல. உங்களுக்கு எவ்வளோ நேரம் டைம் கிடைக்கும் தையல் தொழில் உட்கார்றதுக்கு, அந்த டைமுக்கு உங்களால எவ்வளோ சம்பாதிக்க முடியும்? இத கணக்கு பண்ணி நீங்க தச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு தேவையான விஷயம், உங்க குழந்தைங்களுக்கு ஏதோ ஒரு அவசரமா தேவைப்படுது அப்படின்னா கூட நம்ம வாங்கிக்கலாம். யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கணும்னு அவசியம் இல்ல. அதனால முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வருமானம் என்னங்கிறத நீங்க எழுதுங்க. அதே மாரி நீங்க டெய்லி என்ன செலவு பண்றீங்க அப்படிங்கிறத எழுதுங்க. நமக்கு முன்னாடி இருக்க ஜெனரேஷன்லாம் வந்து எழுதி தான் பழகியிருக்காங்க. வீட்டு வாடகை இவ்வளவு, வீட்ல மளிகை ஜாமான் இவ்வளோ வாங்குனேன், இவ்வளோ இது பண்ணேன் அப்படின்னு கணக்கு இருக்கும். மாசம் மாசம் எவ்வளோ செலவாகுதுன்னு தெரியும். ஆனா இப்ப வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம வந்து முக்கியமான விஷயம் நான் சொல்லணும்னு நெனச்சது வந்து ஜிபே பண்றத கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, நம்ம ஜிபேல வந்து அமௌண்ட் வச்சிருக்கும்போது நமக்கு வந்து எதுனாலும் வாங்கிட்டு பில்ல போட்டுருவோம். ஸ்கேன் பண்ணிருவோம் முடிஞ்சுது. அது வந்து நமக்கு செலவாவே தெரியாது. கையில காசு கொண்டு போய் நம்ம செலவு பண்றோம். இப்ப நான் ரூ. 100 எடுத்துட்டு போயிருக்கேன். நான் இந்த 2 மீட்டர் லைனிங் தான் வாங்க போயிருக்கேன்னா, அத ரூ. 100க்குள்ள முடிச்சுட்டு வந்துருவேன். ஒரு வேள என்ட்ட ஜிபேல அமௌண்ட் இருக்கு அப்டின்னா, எக்ஸ்ட்ரா ஏதாவது வாங்குனேன்னா, அத ஜிபே பண்ணிக்கலாம் ஒரு தைரியம் வரும். அதனால எப்பவுமே வந்து ஜிபே யூஸ் பண்றத கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. அவசரம், அத்தியாவசியம் அப்படிங்கிறதுக்காக பண்றது ஓகே. ஆனா, சும்மா சும்மா வந்து அ பேங்க்ல தான் காசு இருக்குல்ல, நம்ம ஸ்கேன் பண்ணா நம்ம தான் இது பண்ணிக்கலாமே அப்படிங்கிற மாரி இல்லாம, உங்களோட தேவை என்ன? உங்களுக்கு எது தேவை? அப்படிங்கிறத பார்த்து நீங்க வந்து செலவு பண்ணீங்கன்னா, கண்டிப்பா சேவிங்ஸ் பண்ண முடியும். ஒரு சில பேர் வந்து வீடே வந்து நான் வந்து இந்த தொழில வச்சு தான்க்கா நடத்திட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு, முடிஞ்ச அளவுக்கு சேவ் பண்ணுங்க. நான் என்ன சொல்றேன், ரூ. 1000க்கு ஒரு ரூ. 10னாலும் சேவ் பண்ணுங்க. அப்படிங்கிறது தான். ஏன்னா ஒரு சில பேர் வந்து, என்னோட இந்த வருமானம் வச்சு தான்க்கா என் வீடு ஓடிட்டுருக்கு. நாங்க 2 பேரும் சம்பாதிக்கிறத வச்சு தான் ஓடிட்டுருக்கோம். அப்படிங்கிறவங்களும் நெறைய பேர் இருப்பீங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்கு உங்களால என்ன முடியுமோ அத வந்து சேவிங்ஸ் பண்ணுங்க. இது வந்து கட்டாயம் கிடையாது. ஏதோ ஒரு இடத்துல நம்ம தேவைக்கு நம்ம யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக சொல்றது தான். சேவிங்ஸ் பண்ணோம் அப்படின்னா, பின்னாடி நமக்கு ஏதாவது ஒரு எமர்ஜென்சி சூழ்நிலை வரும்போது அத பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான். நானுமே வந்து வாங்குற அதாவது நம்ம தைக்கிற காசெல்லாம் வந்து ட்ரெஸ் எடுத்தவ தான். அதே மாரி என் குழந்தைங்களுக்கு ஏதாவது ட்ரெஸ் எடுப்பேன். இந்த மாரி ஏதோ ஒண்ணு பண்ணிட்டே தான் இருப்பேன். ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு தான் தோணுச்சு, இந்த வருமானம் இல்ல அப்டின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அப்டிங்கிற மாரி தோணுச்சு. இன்னொன்னு நம்ம வந்து செலவு பண்ணிக்கிட்டே இருக்கும்போது, ஒரு இடத்துல வந்து நம்ம காசு செலவு பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் வந்து வருத்தமா தான் இருக்கு. இப்ப என்னோட காசுல நான் ஒரு ரூ. 500க்கு ஒரு சாரி எடுத்தேன்னா, எதுக்கு போட்டு வேஸ்ட்டா தேவையில்லாம எடுத்துக்கிட்டு அப்டிங்கிற மாரி தோணும். இதே வந்து வேற யாராவது எடுத்து குடுக்காங்கன்னா நான் கண்டுக்க மாட்டேன். அப்படிங்கும்போது நம்ம வருமானம் மாரி தான் அடுத்தவங்க வருமானம் அப்படிங்கிறது கொஞ்ச நாள் கழிச்சு தான் எனக்கே புரிஞ்சுது. அதுக்கப்புறம் தான் நான் வந்து கொஞ்சம் ட்ரெஸ் எடுக்கிறதெல்லாம் கம்மி பண்ணிட்டு, நமக்கு என்ன தேவையோ அத எடுத்துக்கிறோம் ஓகே. அனாவசியமா செலவு பண்ணக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் அதுக்கப்புறம் தான் வந்து நான் வந்து பண்ணது. அதனால எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நானுமே சில தப்பெல்லாம் பண்ணி தான் திருந்திருக்கேன். அதனால உங்களுக்குமே இதுல ஒரு சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு மோட்டிவேட்டடா இருக்கலாம். இல்ல உங்களுக்கு வந்து இந்த விஷயம் ஆமால்ல, இந்த விஷயம் நம்மளும் பண்றோம்ல, இத மாத்திக்கலாம் அப்படிங்கிற மாரி தோணலாம். அப்படி இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா வந்து எனக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா, நான் ஒரு தப்பு பண்ணேன். அதுலேருந்து நான் வந்து சரி பண்ணி, நான் வந்து சேவிங்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். உங்களுக்கும் இந்த வீடியோ ஏதோ ஒரு இடத்துல வந்து கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்குங்கிறதையும் நான் நம்புறேன். நான் சேவிங்ஸ் பண்றது வந்து பேங்க்ல வந்து ஒரு ரூ. 1000 போட்டு வைப்பேன். அதுக்கப்புறமா வந்து என் ஃபீஸ்க்காக நான் தனியா ஒரு அமௌண்ட் வந்து ரூ. 1000 மந்த்லி போட்டு வச்சுட்டுருப்பேன். இது போக வந்து வேற ஏதாவது சேவிங்ஸ் பண்றேன்னா, நகைச்சீட்டு வந்து கட்டுவேன். இவ்வளோதானா என்னோட சேவிங்ஸு. நீங்க வந்து எந்த மாரி பண்றீங்க? உங்களுக்கு வேற ஏதாவது மூலியமா தெரியுமா? அப்படிங்கிறத நீங்க கண்டிப்பா கீழ கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு வந்து சீட்டு போடுறதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. அதனால நான் பண்ண மாட்டேன். அத வந்து நான் பேங்க்ல அக்கவுண்ட்ல ரூ. 1000 போட்டு வச்சுக்குவேனே தவிர, எனக்கு சீட்டுன்னு ஒருத்தவங்கட்ட போய் கட்டுறது எனக்கு வந்து இஷ்டம் இல்ல. அதனால நான் பண்றதில்ல. மத்தபடிக்கு நீங்க வேற ஏதாவது சேவிங்ஸ் பண்றீங்க அப்படின்னா, கண்டிப்பா கீழ கமெண்ட் பண்ணுங்க. அது எனக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல நெறைய பேருக்கு வந்து எனக்கு இதுலலாம் டவுட் இருக்குக்கா அப்படின்னு இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா அதையுமே கீழ கமெண்ட் பண்ணுங்க. நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வந்து கரெக்ட்டா சொல்ல ட்ரை பண்றேன். அதே மாரி நீங்க வந்து செலவு பண்றது எவ்வளோ முக்கியமோ, அதே மாரி சேவிங்ஸ் பண்றதும் கண்டிப்பா முக்கியம். நீங்க ஏதோ ஒரு இடத்துல வந்து அந்த சேவிங்ஸ் உங்கள ஏதோ ஒரு இடத்துல கண்டிப்பா காப்பாத்தும். அதனால
சேவிங்ஸ் வந்து பண்ணுங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நெனைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்டின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாரி வீடியோ வேணும் அப்டின்னாலும் கீழ கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இப்ப தான் தையல் பழகுறாங்க அப்டின்னா, அவங்களுக்கு கட்டாயம் இந்த வீடியோவ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஒரு சில பேருக்கு வந்து இதுல சொன்ன விஷயங்கள் ஏற்கனவே நான் வந்து எனக்கு தெரியும்க்கா அப்டிங்கிறதும் இருக்கும். ஒரு சில பேருக்கு இது புதுசாவும் இருக்கும். புதுசா வந்து பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பா இதுல ஒரு டிப்ஸாவது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். சின்ன சின்ன தேவைக்காக நம்ம வந்து சேவிங்ஸ் பண்ணோம் அப்டின்னா, நம்மளாலயும் வந்து பீஸ்ஃபுல்லா வாழ முடியும். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க் யூ.